குன்றா அருளாலை கூறினீர் என்படிவு ஒன்றாத நுண்ணுருவம் போதியீர் என்று அது வடிவம் உருவம்னு வேறுபடுத்தி காட்டினார். அப்ப அங்கேயே அவ அறிவிக்கும் பொழுது நின்று அருக்கன் கண்ணுக்கு காட்டுமா போல உனதறிவில் நன்னி அறிவித்திடுவோம் நாம் என்று சொல்ற. அப்ப வேறா நிக்கிறாரு அறிவிக்கிறதுக்குன்னு சொன்னா அவன் நம்மை போல பதில் கேட்பவரும் சொல்வரும் போல வேற வேற நிக்கிறாங்கன்னு நினைச்சிடக்கூடாது. இறைவன் அறிவித்தல் பொருட்டு வேற நிக்கிறான்னா உங்க விட்டு நீங்க நிக்கிறான் அப்படி நினைக்கப்படாது. அப்படிலாம் நீங்க முடியாது. அப்ப வேறா நிக்கிறானுங்கிறவன் அவன் கலந்திருந்தாலும் காட்டுகிற பொருள் அது அதிசூக்குமமாயும் காணுகிற பொருள் தூலமாயும் அந்த தூல தூக்கும பேதம் மாறாமல் கலந்திருந்தாலும் அவன் கலப்படமின்றி இருக்கிறான் அப்படிங்கறதான் சொல்றது. நின்று அருக்கன் கண்ணுக்கு காட்டுமா போல. அப்போ அருக்கனும் கண்ணும் வேறு வேற நிக்கிற மாதிரி இதெல்லாம் ஏகதேச பொருள் அல்ல, இது வியாபக பொருள். அது காட்டுகிற ஒளி இது காணுகிற ஒளி அப்படித்தான் எடுத்துக்கிடணுமே தவிர அவன் அங்க நிற்கான் இவன் இங்க நிற்காமனு அப்படி ஏகதேச பொருளுக்கு சொன்ன மாதிரி சொல்லிடக்கூடாது. அதான் கண்ணொளி கடக்குன்னு ஜோதி கலந்திடும் கருத்து ஒன்றன்றே அப்படின்னு அந்த சிபி 58 சொன்னது. அதனால இங்க முதல்ல அந்த வேறா இருக்கிறத சொன்னாரு, அது ஓமை மூலம் சொன்னாரு. உன் அறிவில் நன்னி அறிவித்திடுவோம் அப்படின்னு அங்கே அதையும் சொல்லிட்டாரு. கண்ணுக்கு காட்டுமா போலன்னா வேற இருந்தல உன் அறிவுல நன்னி உன் அறிவுல கலந்திருந்துதான் அதை உணர்த்துவோம்னு ரொம்ப அழகா சொல்லிட்டார். அது வேறா நிற்கிறது. அன்று எங்கள் ஆன்மாவால் ஆய்ந்து அறியும் ஐம்பொறிகள் இன்றி அறியாய் பயன்ன நின்றது போல் ஓவாமல் உன்னை உணர்த்துவோம் உன்னறிவில் மேவாமல் பேபினாமே என்று இங்க ஒன்றா நிக்கிறத சொன்னார். அப்ப அந்த ஒன்றா நிக்கிறத சொல்லும் பொழுது அவரு அன்றியும் கேள் அந்த வேறா நிக்கிறத விட அவன் வேறா மட்டும் நிக்கல அப்படிங்கிறத இங்க சொல்றாரு. அவன் இப்படி நிக்கிறான்னா வேறா நிக்கிறாம அப்படி மட்டும் நிக்கிறாம நினைச்சிடாதீங்க. அன்றியும் கேள் ஆன்மாவால் ஆய்ந்து அறியும் ஐம்புலன்கள். அப்போ இந்த பொறிகள் அறிகின்றன. எப்படி அறிகின்றன அப்படின்னா அது நமக்கு 5ஆம் நூற்பாவுல சொல்லுவார். அதாவது இந்த பாச இலக்கணம் சொல்லும் இடத்து அவர் சொல்லியிருப்பார். மெய்கண்டார் சொல்லுவார். என்ன சொல்லுவாரு அப்படின்னா, இங்க அந்த ஆன்மா இந்த கருவிகளை கொடுத்தா மட்டும் அது அறிஞ்சிருமா அப்படின்னா அறியாது. அப்போ அவன் கூட நிக்கணும். கூட நின்னாலன்றி அது அறிய மாட்டான். அப்போ அந்த உள்ளத்தால் மைவாய் கண்மூக்கு அளந்து அதுக்குரிய விடயங்களை அளந்து அறிந்தாலும் அவை அறியா. தன்னையோ தன்னை செலுத்துகிற உயிரையோ அறிவா. அதனால 2 ஐவுணர்வுகள் ஆன்மாவால் உணரும். அப்ப ஆன்மா செலுத்தினால ஒரு அறிவுடைய பொருள் செலுத்தினாதான் அவளோடு அந்த ஆன்மா ஒற்றித்து நின்று காணினல்லால் அவை ஒன்றையும் விடையா அப்படின்னு சொன்னார். அது சடம். அப்ப சித்துப்பொருள் அது கூட உடனா நிக்கணும்.
அப்படிங்கிறது சொல்லப்பட்டது. அப்போ அங்க அதுவாக அது நிக்கணும். அப்படி நிக்கலைன்னா கண்டும் காணாது கேட்டும் கேளாதுதான் நிற்கும். அப்படிங்கிறதுனால அந்த ஒன்றா நிக்காத அளந்து அறிகிறத, அதான் ஆய்ந்து அறியும் ஐம்பொறிகள். அந்த வியஞ்சகமின்றி இவை அறிவுடைய பொருளாய் இருந்தாலும் அறியா. இவை என்ன நின்றது போல் இது ஓமை. அதுபோல நான் உனக்கு உணர்த்தலைன்னா நீ உணர மாட்ட. இந்த கருவிக்கு ஆன்மா செலுத்துனா அது செல்லுது. அதுபோல இந்த உயிரை யாரு செலுத்துறான்னா இறைவன். அப்ப அவனுக்கு இவனுக்கு என்ன வித்தியாசம்னா, இவன் அந்த வினை வழி எதை அறியணுமோ அதை அறிவான் அப்பப்போ. ஆனா இறைவன் இடைவிடாது ஓவாமல் உன்னை உணர்த்துவோம். ஆமா, இடைவிடாம உன்னை ஏதாவது உணர்த்தி கொண்டே உன் அறிவில் மேவாமல் இமைப்பொழுதும் நம்ம நெஞ்சிலிருந்து நீங்காது நம்ம அறிவில் நின்று அழித்துக் கொண்டே இருப்பான் அப்படின்னு ஒன்றா நிற்கிறத சொல்லும் பொழுதே அந்த வேற்றுமையை சொன்னார். அங்க ஒன்னா வேறா நிக்கிறத சொல்லும் போது கண்ணுக்கு காட்டுமா போலன்னு சொல்லும் போதே அறிவில் நன்னே, அதுபோல அதுக்கு வேறா இல்ல. அந்த அறிவு கூடி காட்டுகிற பொருளும் காணுகிற பொருளும் ஒன்றா கலந்துதான் நிற்கும் அப்படிங்கிற அந்த உண்மையை சொன்னது போல இங்க இந்த 28வது பாட்டுல சொல்லும் பொழுது அவன் இந்த ஆன்மா செலுத்துறது மாதிரி வினை வழி அப்படி செலுத்துறது இல்லை. இவன் ஓவாமல் உணர்த்துவான், உன் அறிவில் மேவி உணர்த்துவான். கலவாமல் கலந்து மேவாமல் மேவி ஓவாமல் உன்னை உணர்த்துவான், மேவாமல் மேவி. அவன் கலந்திருந்தாலும் கலப்படம் இல்லாம அவன் தன்மையில மாறாம வேற நிற்பான். ஆமா, அது அது அப்படி அவன் நிற்பது இந்த உயிர்களோட மட்டுமில்லை, அவன் இந்த உலகத்தோடு அப்படித்தான் நிற்பான். அதெல்லாம் அங்க நோக்காதே நோக்கி நொடியாதே நொடித்துன்னு அத அந்த 2வது நூற்பாவுல இறைவன் அந்த அந்த இறைவன் இந்த உலகத்தை மீள படைக்கிறது அத சொல்லுவாரு. அந்த 2வது அதிகரணம் முதல் நூற்பாவுல 2வது அதிகரணத்துல சொல்லும் பொழுது அவன் 3 தொழிலும் ஒருவனை செய்தால் விகாரம் அடைய மாட்டானா. நோக்காது நோக்கி நொடித்து அன்றைய காலத்தின் தாக்காது நின்று உலகத்தில் கண்டு இறைவன் ஆக்காதே கண்ட நனவு உணர்வு கண்ட கனவுணர கண்டவனின் வெற்றின்றாம் கட்டுன்னு சொல்லி அங்க அவன் நம்மை போல நோக்காது நோக்கி காக்கான், ஆக்காதே ஆக்குகிறான், நொடியாதே நொடிக்கிறான் என்று அவன் எப்படி நிற்கிறாங்கிறத அங்க சொல்லியிருப்பார். அதே தான் இங்க சொல்றாரு. எனவே அந்த உன்னறிவில் மேவாமல் மேவி, அதான் மேவாமல் மேவி நின்று உணர்த்து என்று அவன் ஒன்றா நிற்கிறத சொன்னார். அப்புறம் அவன் அனுபவிக்கும் இடத்து அக்கரங்களுக்கு எல்லாம் அகர உயிர் நின்றார் போல மிக்க உயிருக்கு உயிராய் மேவினோம் என்று சொல்லி அக்கரங்களும் அகரமும் போல என்றார். எக்கண்ணும் இங்க கண்ங்கிறது காலத்தை குறிக்குது. எக்கண் எந்த காலத்தும் எந்த நிலையிலும் யாம் நில்லாத இடத்து, அங்க யாம்ங்கிற சொல்லு அறிவிக்கணும். யாம் நில்லாத இடத்து உயிருக்கு அறிவு நில்லாது. அப்போ அறிவிக்கிறவன் அந்த தக்க வியஞ்சகத்தை கூட்டி அறிவிக்கணும். அப்ப அந்த அறிவிக்கிறவன் இல்லைன்னா கருவிகள் இருக்கலாம், இவை இருக்கலாம்,
ஆனா அவன் இல்லைனா, அறிவிப்பவன் இல்லைனா, எக்கண் யாம் இல்லாத இடத்து உமக்கு அறிவு நில்லாது, உயிருக்கு அறிவு நில்லாது என்று நல் ஆகமம் ஓதும் நாடு. அப்போ அவன் உடனா நிற்பதுனாலதான் நமக்கு அறிவும் அனுபவமும் விளங்குது என்று அங்கே சொல்லுவார். ஆக இப்படி வேறா நிற்கிறது, ஒன்றாய் நிற்கிறது, உடனா நிற்கிறது, இந்த 3 நிலையில நிற்கிறான் அப்படிங்கிறத அந்த சிபி 7வது பாட்டுல சொன்னது போல அவர் வேறா நிற்கிறத கண்ணரு கண் இதேதான் அங்க சொல்லியிருப்பாரு. ஒன்றா நிற்கிறதுக்கு உடல் உயிர் போல் அப்படிங்கிற உடல்ங்கிற இடத்துல அங்க பொறியை சொல்லியிருக்கிறார். அவ்வளவுதான் வித்தியாசம். பொறிகளோடு உயிர் நிற்பது போல இருக்கிறாரு. அங்க இந்த பொறிகளாலான உடலை சொல்லியிருக்கிறார். உடல் உயிர் போல் ஒன்றாய். உடனா நிற்கிறத கண்ணொளியும் ஆன்ம போதமும் போல் என்பார். இங்க அக்கரமும் அகரமும் நின்றார் போலன்னு சொல்லியிருக்கிறார். ஆமா. ஆக இப்படி அவர் அந்த ஒன்றா நிற்கிறதும் உடனா நிற்கிறதுக்கும் உவமைகளை மாத்திருக்கிறார். அது புதுசா மாத்தல, மெய்கண்டார் சொன்னதுதான். மெய்கண்டார் சொன்னதுதான். ஆமா, அதத்தான் சொல்லியிருக்கிறார். இங்க அந்த உமாபதி சொல்றதுல இருந்து கொஞ்சம் மாறி இருக்குது, அவ்வளவுதான். அதனால இங்க இந்த இடத்துல அவரு கட்டும் உறுப்பும் கரணமும் கொண்டு உள்ளம் விட்டதோர் பேரிழைக்க என்னன்றாங்கு ஓட்டி அவன் உளமாகில்லான் அவன் உளமாமாட்டாது அவன் உளமாம் அல்லலுமாம் ஆங்குன்னு ஒன்றா நிற்கிறதுக்கு சொன்ன மெய்கண்டார், ஒன்று என்றது ஒன்றேகான் ஒன்றே பதி பசுவாம் ஒன்று என்றழை பாசத்தோடு உலகான் ஒன்று என்றால் அக்கரங்கள் என்றாம் அகர உயிரின்றல் இக்கரமத்து என்னும் இருக்கு என்று அங்க வேறுங்கிறது. ஒன்று என்றது ஒன்றேகான் பசுவாம் ஒன்று என்றனி பாசத்தோடு உலகான். அப்போ அவனோடு ஒன்றாய் நின்றாலும் பதி ஒண்ணு பசுமாம் ஒன்றனி பாசத்தோடு உலகான் என்று அந்த இலக்கணம் வேற இந்த இலக்கணம் வேற. அந்த வேறா நிற்கிறத அந்த ஒன்றா நிற்கிறத சொல்லும் போதே அவன் ஒற்றி நின்றாலும் அவன் உளமாகில்லான் உளன் அவன் ஆமாட்டாது என்றத வேற்றுமையும் சொன்னார். அதே போல இறைவன் உயிரோடு நின்றாலும் உயிர் உயிர்தான், இறைவன் இறைவன் தான் அப்படிங்கிறத அங்க சொன்னார். ஆமா, ஆனாலும் இங்க அக்கரங்கள் என்றால் அகர உயிர் என்றான் இக்கரமத்து என்னும் இருக்கு அப்படின்னு அந்த ருக்கு வேதத்தை காட்டி வேதத்துல ஒண்ணுன்னு சொன்னது கடவுள் ஒண்ணுங்கிறது. அப்படி சொன்ன பொருள் பசுமாம் ஒன்று என்ற நீ கடவுள் ஒன்று என்று சொல்கின்ற நீ பாசத்தோடு உடை என்று அவனுக்கு வேறா இருக்கிறத பதிக்கு வேறான பசு என்று சொன்னான். அது கோமையா சொல்லும் போது ஒன்று என்றால் அக்கரங்கள் என்றாம் அகர உயிரின்றேல் இக்கரமத்து என்னும் இருக்கு. அகரம் இல்லைன்னா அக்கரம் இல்லை அப்படின்னு இங்க அங்க உடனாவதுக்கு சொன்னதை இங்க ஒன்றாவது வேறானதுக்கு சொல்லியிருக்கிறார். இது ஏன் சொல்லியிருக்கிறாருன்னா எல்லாம் ஒருபுட ஓமை. என்ன ஒருபுட ஓமைன்னா இந்த அக்கரங்களை தோற்றி அவளை இயக்குவது இந்த அகரம்தான்.
இந்த அகரம் அப்படி அந்த அக்கரங்களோடு உயிரெழுத்து மெய்யெழுத்து என்ற அக்கரங்களோடு உடனாய் நின்றாலும் இந்த அக்கரங்கள் எல்லாம் புலப்பட்டு இந்த அகரம் புலப்படாது நிற்கிறது. இதெல்லாம் விகாரப்பட அது விகாரம் என்று நிற்கிறது என்று அது இலக்கண வகையால் வேறா நிற்கிறத சொல்றார். ஆமா. அப்புறம் பண்ணை ஓசம் போலன்னு அங்க உடனாதருக்கு சொன்னார். அதனால இங்க இறைவன் நம்மோடு ஒன்றாயும் உடனாயும் வேறாய் நிற்கிறான். 3 நிலையில் இருக்கிறான். அதனால அத்விதம் என்பது இந்த 3 நிலையையும் ஒரு சேர நிற்கின்ற பொதுமையில் நிற்கின்ற அதை குறிப்பது. அதனால இந்த அத்விதத்தை இறைவன் நம்மோடு நிற்கின்ற இந்த அத்விதத்தை பற்றி வேதங்கள்ல என்ன சொல்லி இருக்குது அப்படின்னா, வேதம் ஏகம் என்றும் அத்விதம் என்றும் கூறுவதனை ஏக ஏவ ருத்ரோ நத்வீதியாய தஸ்தே என்று யஜுர்வேதம் சொல்கிறது. ஏகோகி ருத்ரோ நத்வீதியாய தஸ்தே என்று ஸ்வேதாசுர உபனிஷத்து சொல்கிறது. ஏகம் ஏவம் அத்திபீதியம் என்று சாந்தோக்கிய உபனிஷத்து சொல்கிறது. சாந்தம் சிவம் அத்விதம் சதுர்த்தம் என்று அதர்வன வேதத்தை சேர்ந்த மாண்டிக்கிய உபனிஷத்து சொல்கிறது. ஆக இங்க அத்திவிதம்னு எங்க வர்றோம் அங்கே ஏகம்ங்கிற சொல்லும் வந்திருக்குது. அப்போ 2 ஒண்ணுன்னு சொல்றதுக்கு அங்க காரணமே இல்லை. ஏகம்னு சொல்லியிருக்கிறாரு, அத்திவிதம்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அதுக்கு ஒண்ணுன்னு பொருனா ஏகம்னு சொன்னாலே போதும், 2 சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இது ஒரு கருத்து. 2வது, இந்த நத்வீதியாய ந துவிதாயங்கிறது நத்வீதியாய என்ற வடமொழியின் அந்த சொல்லுல முதல்ல இருக்கிற நகரமை, அது அந்த நகரமை நீங்கிட்டா அது அத்வீதியாய என நிற்கும். ஏன்னா ந பிளஸ் துவைதம், ந துவைதம். அப்போ நிலைமொழியில ந அது இன் பிளஸ் ஆ ந. வருமொழியில துவைதம் இத்து என்ற தகரமை முதல் எழுத்தா நிற்குது. அப்போ அது அந்த நிலைமொழியில இருக்கிற உயிரெழுத்து என் பிளஸ் ஆங்கிற உயிரெழுத்தோட மெய் புணரும், அது புணர்ந்துரும். அதனால முன்னால் இருக்கிற எண் அந்த ஒற்று அங்க தேவையில்லை. அதனால அந்த ஒற்று நீங்கிரும். அந்த நகர மெய் நகர ஒற்று நீங்கிவிட அது அத்வீதியாய என நிற்கும். ஆமா, அது அப்படி இல்லாம ந ஏகம் அப்படின்னு இருந்ததுன்னா, இப்ப என் பிளஸ் ஆ அது நிலைமொழி, வருமொழியில ஏகம், அப்போ உயிரெழுத்து முன்னால நிற்குது. அப்போ உயிரும் சேராது. அப்போ அதை இணைக்கிறதுக்கு ஒரு மெய்யெழுத்து வேணும். அதனால அந்த முன்னால இருக்கிற எண் என்ற அந்த மெய்
அது இடம் மாறி ரெண்டுக்கு நடுவுல வருது. அதனால அந்த இன் ஆங்கிறது அ என்னன்னு மாறி அன் ஏகம் அநேகம் என்றாகும். இதான் அந்த புணர்ச்சி விதி, வடமொழி புணர்ச்சி விதி. அதனால இந்த ந திபிதம் என்பது அத்திபிதம்னு எப்படி வந்துச்சு என்பதை இங்க முதல்ல விளக்குகிறார். அப்புறம் இந்த துவைதம் ரெண்டின் தன்மை. அந்த முன்னால நான் வருது, அதை மறுக்கிறது. ரெண்டுங்கிறத மறுக்கிறது. அப்ப அந்த நாங்கிற சொல்லு அந்த இது முன்னால வந்ததுன்னா அதை மறுக்குதுன்னா எத்தனை விதத்துல மறுக்கும் என்று அத அந்த வடமொழி இலக்கண வகுத்த பாணினினுடைய இலக்கணத்துக்கு உலகத்துல மிகப்பெரிய பாஷ்யமாக விளங்கக்கூடிய அந்த பதஞ்சலியினுடைய வியாகரணம் அஷ்டத்தியாயி என்ற அந்த வியாகரண நூல் அது என்ன சொல்கிறது என்று சொன்னால், அது அந்த துபைதம்ங்கிற அந்த சொல்ல அந்த நங்கிறது 6 விதத்துல மறுக்கும் என்று சொல்கிறது. அப்போ அந்த 6 விதத்துல மறுக்கிறதுக்கான வாய்ப்பு அங்க இருக்குங்கிறத அந்த பதஞ்சலி சொல்றாரு. அப்போ இந்த நகரம் எண்மை மறுதலை அண்மை இதோட வேறு அந்நியத்துவம் என்ற வேறுங்கிற ஒண்ணு. அப்புறம் உள்ளதன் குறைவு உள்ளதன் மிகுதி என்று இப்படி 6 விதமா மறுக்கும் என்று சொல்கிறார். எனவே அப்போ இந்த இது 6 விதமா மறுக்குதுன்னா அது தத் சாதுரிஷியம் அப்படிம்பாங்க. தத் சாதுரிஷியம் அப்படின்னா அது அண்மை பொருள், அது அதற்கு ஒப்பான பொருள் என்பது. உதாரணமா பார்த்தா அனசுபம். அனசுபம் அப்படின்னா அது அஸ்வம்னா குதிரை, அனசுபம் என்றால் அது கோவேரி கழுதை, குதிரையை போன்றது. அப்போ ந அசுபம் என்பதுல அந்த உயிர் வர்றதுனால அந்த எண் இந்த பக்கம் மாதிரி அன் அசுபம் என்று வரும். அனசுபம் என்பது அதற்கு ஒப்பான அந்த குதிரைக்கு ஒப்பான பெரிதொரு பொருள், அது கோபரி கழுதை என்பதை உணர்த்தியது. இது அப்பிராமணன் என்பதையும் காட்டுவார். ந பிராமணன் அபிராமணன், பிராமணத்தன்மை இல்லாதவன், பிராமணனைப் போல அவன் யஜ்ஞோபீதம் சிகை இதெல்லாம் வச்சிருந்தா கூட அவன் பிராமணத்தன்மை இல்லாதவன். உருவத்தால் பிராமணனைப் போல் இருந்தாலும் நடத்தையால் பிராமணன் அல்லன் என்பது. அதுதான் சாதுரிஷியம், தத் சாதுரிஷியம், ஒப்பானது, அண்மை பொருள். அப்புறம் அடுத்த பொருள்
தத் அபாவம் என்பது. இதன் பொருள் அது இன்மை பொருள் குறிப்பது. அபாவம்னா இன்மை. இன்மை என்பது அளவையில அது 5 விதமா மறுக்கும். அந்த எண்மை என்பது என்ன 5 விதமா மறுக்கும் அப்படின்னா, அந்த எண்மையாவது எப்படியெல்லாம் வரும் அப்படின்னு சொன்னா, அதாவது முன்னின்மை, பின்னின்மை, ஒன்றின் ஒன்று எண்மை, என்றுமின்மை, எண்மையின் எண்மை என்று அப்படி அத்தனை பத பொருளை குறிக்கும். ஆமா. அதனால இங்க அந்த எண்மை அபாவம் என்பது என்றும் எண்மையை குறிக்கக்கூடியது. அதனால அந்த என்றும் இன்மைங்கிறது அது அத்தியந்தாபாவம் என்பார்கள். என்றுமின்மை அது அந்த என்றுமின்மை என்பது அது ஆகாச தாமரை, ஆமை மயிர் கம்பளம், மலடி பெற்ற மகன், இதுபோல அது முக்காலத்திலும் இல்லாதது. அதை யாருமே அனுபவிக்காத பொருள். அதுதான் என்றுமின்மை என்பது. ஆமா. அப்போ தத் அபாவம் எண்மை, அந்த பொருளுக்கு அதான் அங்க அபாவம் என்பது. அப்போ இங்க இந்த அத்துவிதத்தில அபாவம் எண்மை எதன் இன்மை அப்படின்னா, இங்க அமலம் அப்படின்னு வச்சா ந மலம், ந மலம். அப்போ இங்க இன் பிளஸ் ஆ ந, வருமொழியில மா, இவ் பிளஸ் ஆ, அது மை, உயிர் உயிர் மை அப்படி சேரும். அப்போ அந்த எண் கெட்டு அமலம் என்று சேர்ந்துடும். அது அமலம் என்பது அது எண்மை பொருள் குறிப்பது. அசுத்தம் என்கிறது சுத்தம் இல்லாமல் இருப்பது அசுத்தம். இதெல்லாம் எண்மை பொருள். தத் அந்நியத்துவம் என்பது இது அதற்கு வேறானது. ஏன்னா அந்த ஒத்ததுன்னு சொன்னோம், அது அண்மை. மறுதலையும் இருக்குது, அது எதிரானது. ஒத்ததும் உறவோ பகை ரெண்டும் இல்லாதது இல்லையா? உறவு பகை ரெண்டும் இல்லாதவங்களே நமக்கு உறவு இருப்பாங்க, பகை இருப்பாங்க. அத ரெண்டும் இல்லாதவங்க, உறவும் இல்லை பகையும் இல்லை. ஆமா, அப்படி இல்லாம இருக்கிறது. அத நொதுமல் என்று சொல்வார்கள் தமிழ்ல. உறையும் பகையும் இல்லாத இத அவங்க வேறு என்பது அந்நியத்துவம். இப்போ ஆகாச அனகாச என்பது, அனகாச என்பது பூமியை குறிக்கும். அது வேறானது. அப்போ அந்த சாதுரிசியம்ங்கிறது ஒத்தது, தத் விரோதன்னு இருக்கு, அது மறுதலை.
மறுதலை நேர் எதிரியான போர்வை குறிப்பது. அநீதி நீதிக்கு புறம்பானது. அங்க ஒண்ணும் இல்லை, அதுக்கு மறுதலையா ஒண்ணு இருக்குது. அநீதி அப்படிங்கிறது. அப்போ அக்கிரமம், கிரமம் இல்லாத, முறை இல்லாதது, இதெல்லாம் மறுதலை. அப்ப அந்த மறுதலையும் அண்மையும் இல்லாத இருக்கிறது அந்நியத்துவம்ங்கிறது. அந்த அதுக்குத்தான் அனகாசைங்கிறது பார்த்தோம். விரோதம் என்பது அது மறுதலை பொருள். அதுக்கு நாம அநீதி பார்த்தோம். உள்ளதன் குறைவுங்கிறது தத் அல்பதா. தத் அல்பதா என்பது அதற்கு உதாரணமாக அனுதரா கன்யா என்பது. அனுதரா கன்யானா ந உதரா என்பது அன் உதரா என்று அந்த எண் மாறி அன் உதரா. உதரம்னா இடுப்பு, வயிறு. அந்த இடுப்பு மற்றவங்களை காட்டிலும் சிறுசா இருக்குது. அப்ப இடுப்பே இல்லைன்னு அதுக்கு அர்த்தம் இல்லை. நான் உதரானா அங்க அந்த இடுப்பு இல்லை அப்படின்னு அதுக்கு சொல்லக்கூடாது. இருப்பு மற்றவங்களை காட்டிலும் சிறுசா இருக்குன்னு சொல்லணும். அதுதான் இங்க அனுதரா என்பது. அதே போல தத் அப்ராசஸ்தம் என்பது உள்ளதன் மிகுதி. அது அமரர்ங்கிறோம். பிராசஸ்தம் அப்படின்னா மிகுதி. ந பிராசஸ்தம் என்பது அப்ராசஸ்தம்னு வரும். மிகுதியாக இல்லை. அப்போ இங்க உள்ளதன் மிகுதிங்கிறது இப்ப அமரர்ங்கிறோம். அவன் மரணமே இல்லாதவர் என்று அதுக்கு பொருள் அல்ல. நம்மளை காட்டிலும் வாழ்நாள் அதிகமா இருப்பாங்க, அவ்வளவுதான். மரணம் உண்டு, ஆனா நாள் அதிகம், அவ்வளவுதான். ஆக இப்படி 6 விதத்துல மறுக்கும் என்று பதஞ்சலி இலக்கண வகுத்திருக்கிறார். அந்த 6 முறையில வகுக்கிறதுல உள்ளதன் மிகுதி, உள்ளதன் குறைவு என்பதெல்லாம் 2 பொருளுக்கு இடையில உள்ள சம்பந்தத்தை சொல்லும் இடத்து அது அந்த இடத்துக்கு ஏற்புடையதல்ல. அதனால் அதை நீக்கிட்டு தத் அந்நியத்துவம் என்பதை அதை அண்மையிலோ மறுதலையோ சேர்த்துக்கொண்டு அதையும் விட்டுட்டு அப்புறம் எண்மை, மறுதலை, அண்மை என்ற அந்த 3 பொருள்களையும் கொண்டு இந்த வேத வாக்கியங்களுக்கு பொருள் காண முற்படுகின்றன தத்துவ ஆசிரியர்கள். ஏன்னா இந்த வேதத்துல திரை என்று சொல்லப்படுத வேதத்துல அதன் மகா வாக்கியம் அல்லது ஒரு வார்த்தை என்று சொல்லப்படுகின்ற வேத சாரம், அதாவது ரிக்வேதம் பிரஜானம் பிரம்மம் என்று சொல்கிறது. அதாவது உயர்ந்த அனுபவ ஞானமேதான் பிரம்மம் என்பது. அது அந்த ரிக்வேதத்தில் இருக்கக்கூடிய ஐதரேய உபனிஷத்து சொல்கிறது. அப்போ இது படற்கையில சொல்லுது. படற்கையில யஜுர்வேதம் அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்கிறது. நான் பிரம்மமாய் இருக்கிறேன் என்று தன்மை வாக்கியத்துல சொல்லுது. இது அந்த யஜுர்வேதத்துல இருக்கக்கூடிய பிருகதாரண்ய உபனிஷத்துல வரக்கூடிய வாக்கியம். ஆமா, இது தன்மையில சொல்லுது. நான் பிரம்மமாய் இருக்கிறேன்னு சொல்றேன். சாமவேதம் தத்துவம் அசி என்று சொல்கிறது.
அது நீ ஆகிறாய் என்று முன்னிலை வாக்கியம். ஆமா. அப்ப முன்னிலை வாக்கியத்துல சொன்னா அது உபதேசம். தன்மை வாக்கியத்துல சொன்னா அது சாதனம், பயிற்சி வாக்கியம். படற்கையில சொன்னா பயன் என்று இப்படி வேதத்துல தன்மை, முன்னிலை, படற்கை என்ற அந்த 3 விதத்துல ஆன்மா சிவமாகிறது என்ற மகா வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது அந்த சாமவேதம் சாந்தோக்கிய உபநிஷத்துல வரக்கூடியது. அதர்வன வேதமோ அயமாத்மம் பிரம்மம் என்று சொல்கிறது. இந்த ஆத்மா என்பது பிரம்மமேதான் என்று சொல்கிறது. இது அந்த அதர்வனத்தைச் சேர்ந்த மாண்டிக்ய உபநிஷத்துல வரக்கூடியது. எனவே இந்த ரிக்வேதத்தில முதல் வாக்கியம் அக்னி மீடே என்ற ஆரம்பிக்குது. அத முதல் எடுத்து ஆள் இருக்குது. அடுத்து அந்த திரையில நடுவுல இருக்கக்கூடிய யஜுர்வேதம், அந்த யஜுர்வேதத்தின் நடுவுல வரக்கூடிய ஒரு வார்த்தை யோனிஷ உக்ரோபந்து என்பது. அந்த யஜுர்வேதத்தின் நடுவுல வரக்கூடிய யோனிஜ உப்ரோபந்துங்கிற வாக்கியத்துல அந்த வாக்கியத்தின் நடுவுல ஊ என்ற எழுத்து வருது. அதுபோல சாம வேதம் அந்த வேதத்துல நிறைவு வாக்கியம் சமனாஸ்வரம் என்று முடிகிறது. அதுல இறுதி அக்ஷரம் மகரத்துல முடியுது. அப்போ ருக்கு வேதம் அந்த ஆதி வேதத்துல அகரத்திலையும் நடுவுல இருக்கிற யஜுர்வேதத்துல நடுவுல வரக்கூடிய வார்த்தைக்குல நடுவுல உள்ள எழுத்தா உகரமும், சாம வேதத்துல நிறைவு எழுத்து நிறைவு வாக்கியத்துல நிறைவா இருக்கிற எழுத்துல மகரமும் வந்து அகர உகர மகரம் ஆகி அது ஓம் என்பதை குறிக்கிறது. எனவே அந்த ஓம் என்ற பதத்துல அந்த எல்லா வேத கருத்துக்களும் அமைந்திருக்கிறது அந்த பிரணவத்துக்குள்ள என்பதை அது உணர்த்துகிறது. அதனால் அந்த பரம்பொருளை சர்வசப்த வாச்சியர் என்று வேத விற்பன்னர்கள் கூறுகிறார்கள். சகல வேத ரகசிய களஞ்சியமாய் உள்ள இந்த ஓம் என்ற ஒரு மொழியே பாவம் அனைத்தையும் தகிக்கும் பரசிவ நாமமாக இருத்தலின் பிரணவம் சிவவாசகம் என அர்த்த நிர்ணயம் செய்யப்பட்டது. அதனால இந்த வேதத்தில இந்த மகா வாக்கியங்கள் எல்லாம் ஆன்மா சிவமாபத்தை சொல்கிறது. இந்த அத்விதம்ங்கிறதும் அதைத்தான் சொல்லுது. அதனால இந்த அத்விதம் ஏகம் ஏவம் அத்வீதியம் பிரம்மம் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு பொருள் காணும் இடத்து சங்கராச்சாரியார் அவர் எண்மை பொருள் கொண்டு பிரம்மம் மட்டுமே என்று சொன்னார். அது கேவலாத்விதம் என்று சொல்லப்படும். அந்த பிரம்மத்துக்கு தன்னினம் சீவன், எனவே அவையும் பிரம்மமே. அந்த சீவன் என்பது அசத்தியம், அது ஜஜாதியம், சடங்க, அசேதனம், பிற இனம். காணல் நீருக்கு காணல் உபாதானமானது போல இதற்கு உபாதானம் பிரம்மம். ஆகனால அந்த சடமும் பிரம்மமே. அந்த காணல்ல நீர் என்பது அசத்தியம், அசத்தியம். அதனால விஜயாதீதம்.
அதுபோலத்தான் இந்த ஜீவனும் அசத்தியம். இந்த வேற்றுமைகள் இல்லாத பொருள் பிரம்மம். ஜகத் ஜீவ பிரம்மம் அந்த பிரம்மத்தில் பிரதிபாலிகமாய் பிரதிபலித்தல் தோன்றி விளங்குகிறது என்று சொல்வார்கள். அந்த பிரமம் கூட நிர்குண பிரமமாய் இருக்கிறது என்று சொல்வார் சங்கரர். அதே போல அந்த ஏன்னா அந்த இன்மையில அத்தியந்தா பாவம்ங்கிறது முற்றும் இன்மை, ராக பாவம் என்பது முன்னின்மை, பிரத்வம்சா பாவம் என்பது அழிவுபாட்டின்மை, அது பின்னின்மை, அந்யோன்ய பாவம் என்பது ஒன்றில் ஒன்று இன்மை, படத்தில் குடமில்லை என்றாகும் போல. ராக பாவமும் பிரத்வம்சா பாவமும் முக்கியமல்ல. அந்யோன்ய பாவம் தத் அந்நியத்துவம் என்றதில் அடங்கும். மீதமுள்ளது அத்தியந்தா பாவம், அழிவுபாட்டு அபாவம். அந்த அழிவுபாட்டு அபாவம்தான் அண்மை பொருள் என்று சொல்கிறார்கள். ஆக இவர் இரண்டாவது பொருள் இல்லைன்னு சொன்னார், மோனோயிசம் சொன்னார். அப்புறம் ராமானுஜர், சிறுபெரும்புதூரில் அவதரித்த ராமானுஜர், அவர் இதே வேத வாக்கியத்துக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, அவரும் எண்மை பொருள் தான் கொண்டார். எண்மை பொருள் கொண்டு அவர் சொன்னது விசிஷ்டாத் வைதம். ஆமா, அதாவது ஒரு பொருளால் விசேஷிக்கப்படுவது, விசேடத்துடன் கூடியது. அப்போ சீவனாகிய தூல சித்தும் இந்த தூல சித்துக்கு விடயமாகின்ற தூல அசித்தும் வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இந்த சூக்கும சித்தும் அந்த வேதங்கள்ல சொல்லக்கூடிய சூக்கும சித்தாகிய பரமும் அவன் அருள் திருமேனியாகிய சூக்கும அசித்தும் தூல சித்தாகிய ஜீவன்களும் தூல அசத்தாகிய விடயங்களும் ஆக இந்த 4 விசேடனங்கள் இருக்குது. இந்த விசேடங்களை நீக்கினால் பிரம்மம் ஒன்றுதான். அதனால அந்த விசிட்ட பிரம்மே உலகத்துக்கு முதல் காரணம். குடம் மண்ணை விட்டு வேறாகாதது போல இந்த பிரம்மம் என்பது உலகுக்கு வேறல்ல என்று அது அவனுக்கு அங்காங்கி பாவமாக சொல்லப்பட்டது. இதை சொன்னவர் ராமானுஜர். அப்புறம் இந்த மறுதலை பொருள் கொண்டவர் மத்வாச்சாரி, பேதபாதம். அந்த துவைதத்தின் மறுதலை அத்திவிதம், இரண்டற்கு விரோதம், அதாவது மறுதலை ஒன்று என்பது. இவர்கள் வேத வாக்கியத்துல முக்கிய சுருதி அது கவனம் என பேதம் கொண்டனர். அதனால மூவகை வாக்கியமும் சமாதானம் என கொள்ளவில்லை. அதனால இவர் பேதபாதம் சொன்னார், சங்கரர் அபேதபாதம் சொன்னார், ராமானுஜர் பேதபாதம் சொன்னார். இவர்களை அன்றி எண்மை பொருள் கொண்டவர்கள் பலதேவர். இவர் பாவனாத்வைதம், வேற்றுமை என்று பாவிக்க வேண்டும் என்று சொல்பவர். அதுபோல எண்மை பொருள் கொண்டவதான் ஸ்ரீ வல்லவர்.
அவர் சமனாதிகரண சுத்தாத்வித பொருள் கொண்டார். அது இந்த ஜீவனும் பரமும் கடாகாயமும் மகாகாயமும் போல என்று அந்த சமனாதிகரண பொருள் கொண்டார். ஆனா மெய்கண்டார் தத் அப்ராசஸ்தம் என்ற அந்த முறையிலே அவர் வேதிகரண சுத்தாத்விதம் கொண்டவர், அண்மை பொருள் கொண்டவர். எனவே இந்த மூன்றுக்கும் பொதுவிலே நிற்பதுதான் இந்த அத்திவிதம் என்பது என்று மெய்கொண்டார் சொன்னார். அதனால அவருடைய இவங்கள்லாம் அந்த வேத வாக்கியத்துக்கு பொருள் சொன்னாங்கன்னா அவங்கள பிரஸ்தான திரயம் என்ற அந்த மூன்றின் அடிப்படையில அவர்களெல்லாம் பொருள் சொன்னாங்க. அந்த பதஞ்சலினுடைய பாஷ்யம், தச உபனிஷத்து, கீதை என்ற மூன்று அடிப்படையில அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். ஆனால் இந்த மெய்கண்டார் அவரு ஆகமங்கள் அடிப்படையில் சொன்னார். அத அந்த 2ஆம் சூத்திரத்துல தொடங்கி அது 6ஆம் சூத்திரம் 10, 11, 12 இப்படி எல்லா இடத்திலையும் கடைசி முடிவு வரைக்கும் அந்த அத்விதத்தை சொல்லுகிறார். அதனால இவர் சொல்றது அவையேயாக இருந்து என்றும் தானேயாக இருந்து என்றும் அவையே தானேயாக இருந்து என்றும் இப்படி மூன்று வகையாக இருந்து செய்யும் என பொருள் கொள்ளுதல் வேண்டும் என்றார். அதனால இந்த முதல்வன் இவ்வான்மாக்கள் பலவாகவும் தானாகவும் இவ்வான்மாக்கள் பலவும் தானாகவும் நிற்பன் என்று அவர் சொன்னார். அதனால இந்த அத்திவிதம் என்பதை மற்றவங்க சொன்னது போல அத அபேதம் என்றோ பேதம் என்றோ பேதம் என்றோ கேவல என்று விசேடித்தோ அல்லது அத விசிஷ்டம் என்றோ பேதம் என்றோ விசேடியாது மூவுக்கும் பொதுவா சொன்னான். அதுதான் இந்த அத்திவிதம் என்ற ஒன்றாதலும் வேறாதலும் உடனாதலும் தன்கே விழுக்கின்ற ஒரு நிலை என்று சொல்லுவார். அப்போ அந்த அத்திவிதம் என்பதற்கு ஒன்று என்றோ இரண்டு என்றோ பொருள்கள்தல் உண்மையான பொருளாகாது. எனவே எண்ணுப்பொருள் மேல் வந்த அந்த நகரம் அண்மை பொருளையே உணர்த்தும் என்று சொல்லி அப்படி விடை சொன்னார். அப்போ அவர் சங்கரரை மறுக்கும் இடத்து அத்திவிதம் என்ற சொல்லாலே ஏகம் என்று சொன்னால் ஏகம் என்று சுட்டுவது உண்மையில் அதை சொன்ன பொருள் ஒன்று இருக்குது. அப்போ அந்த அத்திவிதம் என்ற சொல்லே அந்நியநாத்தியனா அந்நியமின்மையில் உணர்த்துமாயிற்று என்று சொன்னார். அதை சொன்ன பொருள் அதுக்கு வேறா இருக்குது. ஆனாலும் அந்த பொருள் அதுக்கு வேறான பொருள் இருந்தாலும் அது அதற்கு வேறாக நிற்கவில்லை என்று சொன்னார். அதனால இங்க அந்த சங்கரர் சொன்னதை இப்படி மறுப்பார், ஏகம் என்று சுற்றுவது உண்மையில் என்று. அப்போ இந்த சங்கருடைய கொள்கையை அனுமதித்து அவர்கள் கூறியதை திரும்பவும் தாம் ஒருமுறை எடுத்து கூறியது
அது அவ்வளவில் அவன் மகிழ்க என்ற நியாயம் பற்றி கூறிக்கொண்டு சங்கரர் வேதத்தில அத்விதம் என்ற சொல் உள்ளது, அதற்கு இரண்டு இல்லை என்பதே பொருள். எனவே பிரம்மப்பொருள் ஒன்று மட்டுமே, வேறு பொருள் இல்லை. அதெல்லாம் இருப்பன போல் தோன்றுவது அது பொய்த் தோற்றம். பிரம்மம் ஜீவனாகவும் ஜகத்தாகவும் தோற்றம் அளிப்பது விவர்த்தனம் எனப்படும் என்பார். அதனால இங்க ஏகம் என்றது சுட்டுவது உண்மையின் என்னும் பகுதி சங்கரர் கொள்கையை மெய்கண்ட அருத்தியால் மறுத்து உரைத்த பகுதி. பிரம்மம் ஏகம், பிரம்மம் ஏகம் என்று பிரம்மப்பொருள் தன்னைத்தானே தன்னை நோக்கியே கூறிக்கொண்டிருக்குமா என்று கேட்பார். அப்போ பிரம்மத்தை அறிந்து பிரம்மம் ஏகம் என்று கூறுபவன் அந்த பிரம்மத்தின் வேறான பொருளாக இருத்தல் வேண்டும். ஆதலின் பிரம்மப்பொருள் ஒன்று மட்டுமே உள்ளது, வேறு பொருள் இல்லை என்றது பொருந்தாதது என்று மறுத்தார். அது சொல் இயல்பினாலே மறுக்கிறது. அத்விதம் என்ற சொல்லே, இந்த அத்விதம் என்ற சொல் இயல்பை கொண்டு சங்கருடைய கொள்கையை மறுத்த பகுதி. அந்த துவிதம் என்றதுக்கு முன்னால துகிதம்னால அத ஒன்றாதல், வேறாதல், உடனாதல் என்னும் மூன்றிற்கும் பொதுவாக வருதல் வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அப்போ அந்நியனாத்தி உணர்த்துமாயிற்று என்ற பகுதி மெய்கண்டார் தமது கொள்கையை நிறுவும் பகுதி. ந அஸ்தி, அஸ்தி அப்படின்னா இருக்குது, ந அஸ்தினா இல்லை. அது தமிழ்ல நாத்தின்னு வந்துடும், நாத்திகம் என்பது போல. அத்விதம் என்ற சொல் அந்நியமின்மை என்னும் பொருளை உணர்த்தும் என்பது மெய்கண்டார் சொல்ற பொருள். அத்தீதம் என்பதற்கு அந்நியமின்மை, வேறு இன்மை, பிரிப்பின்மை என்று பொருள். அதனால அந்த ரெண்டு பொருளும் இணைந்து ஒன்றாயிருத்தல் என்பதே இதற்கு பொருள். எனவே அத்விதம் என்பதற்கு இரண்டு பொருள் இணைந்து ஒன்றாய், ஒன்று என்பதற்கும் இரண்டு என்பதற்கும் பொதுவாய் நிற்பது, இரண்டு அற நிற்பது என்பதே இதன் பொருள். இதனை இரண்டு பொருள்கள் இரண்டு என்னும் தன்மையற்று நிற்றல் என்பார்கள். இங்கனம் சங்கரர் கொள்கையை மறுத்து கூறிய அந்த மெய்கண்டார் தமது கருத்தை விளக்குவதற்கு அத்விதம் என்ற சொல்லால் ஏன் சொல்ல வேண்டும் என்பதற்கும் உதாரணங்களுடன் விளக்கம் அளிக்கிறார். அப்போ முதல்ல ஒன்றாய் நிற்றல், அபேதமாய் நிற்றல் என்பதற்கு உதாரணம் அவர்கள் சொன்னது போல பொன்னும் பனியும் போல என்று சொன்னதை மறுத்து அது ரெண்டும் பொருளால் ஒன்று, அது இல்லை. இங்க ஒன்று என்பது உடம்பும் உயிர் போல என்பது. உடம்பும் உயிரும் இலக்கணத்தால் வேறான, அது சடம், இது சித்து. ஆனாலும் அது சடமும் சித்துமாக இலக்கணத்துல பெரிதும் வேறுபட்டிருந்தாலும் உணர்வினால் ஒன்றுபட்டிருக்கிறது. உடம்புற்ற பேரை கூறி அழைத்தால் உயிர் எவன் என்று கேட்கிறது. என்றாலும் அப்படி ஒட்டிய உணர்வு இருந்தாலும் இந்த உயிர் உடம்பாவதில்லை, உடம்பு உயிராவதில்லை. அதனால அந்த உயிர் உடம்பு என வேறுபாடின்றி உணர்வினால் அபேதமாய் இருக்கிறது. இதுதான் ஒன்றாய் நிற்றல் என்பது. இதுபோல முற்றறிவாகி சிவமும் சிற்றறிவுடைய உயிரும் அபேதமாக நிற்கும். நின்றாலும் சிவம் உயிராகி விடுவதில்லை, உயிர் சிவமாகி விடுவதில்லை. அதனால ஒன்றாயிருந்தாலும் அது ஒன்றாதில்லை. புணர்ந்தும் புணர்கிலா புணர்க்கையானை என்பார்.
இதனைத் தொடர்ந்து வேகத்திலே பிரம்மம் ஏகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே என்றும் அந்த வினாவுக்கு விடை கூறுகிறார். அங்க ஏகம் என்பதற்கு ஒன்று என்பதுதான் பொருள். அதன் கருத்து பிரம்மப்பொருள் ஒன்றுதான், 2, 3 பிரமப்பொருள்கள் இல்லை என்பதே மெய்கண்டார் கூறுகின்ற விடை. இதனால் பிரமப்பொருள் ஒன்று மட்டுமே உள்ளது, வேறு பொருள்கள் இல்லை என்று சங்கரர் கூறும் கருத்து மறுக்கப்பட்டுள்ளது. அதனால இருக்கிறதே ஒரு பொருள்னு அர்த்தம் இல்லை, பிரம்மப்பொருள் கடவுள் பொருள் ஒண்ணுங்கிறதான். அப்போ பிரம்மப்பொருள் இல்லை என்றால் ஒரு பொருளும் இல்லை என்பதன் கருத்து அது வேதத்துல வருது, திருவாசகத்திலையும் சொல்றாரு. சராசராதி ஐந்தூணாம் சீவைக பிராண உச்சதேதம் வினான் அபிவிருத்தி சியாத் அஷராணாம் அகாரபத் என்று சிவஞான போதர் வசன அலங்கார தீபம் மேற்கோள். அதுல அந்த அப்படி சொல்ற அந்த சுலோகத்துக்கு மெய்கண்டார் விளக்கம் கூறுகிறார். அதாவது அஞ்ஞானம் கூறுவதற்கு எல்லா பொருள்களுக்கும் வியாபகமாய் எல்லாத்தையும் வியாபியமாய் கொண்டு வியாபகமாய் நிற்பது பிரம்மம் என்பது. அது இன்றியமையாதது, எல்லாத்துக்கும் அவை இல்லாம மற்ற பொருளுக்கு குணமும் தொழிலும் விளங்காது என்பது கருத்து என மெய்கண்டார் கூறுகின்றார். அகரம் ஏனைய எழுத்துக்களுக்கு பிராணனாக இருக்கிறது, அதனால்தான் ஏனைய எழுத்துக்கள் இயங்குகின்றன. அதனால் அகரம் இல்லை என்றால் ஏனைய எழுத்துக்கள் இல்லை என்று கூறப்படும். இங்கனம் கூறப்படுவதால் அகர எழுத்து மட்டுமே ஒன்று, வேற எழுத்துக்கள் இல்லை என்று கூற முடியாதல்லவா என்று மெய்கண்டார் தம் கருத்துக்கு விளக்கமும் கூறுகின்றார். இதனால் தானே யாதல் விளக்கப்பட்டது. வேறாயினும் வேறென்று என்பது அங்கே நிச்சயம் செய்யப்படுகிறது. ஆமா, அதனால இந்த அத்விதம் என்ற சொல்லால் ஏன் கூறுதல் வேண்டும் என்பதை அப்புறம் விளக்கிறார். அங்கனம் இருபொருளும் இணைந்திருக்கும் என்றால் 2 என்று சொல்லிவிடலாமே, ஏன் அத்விதம் என்ற சொல்லால சொல்லுதல் வேண்டும் என்பதற்கு மெய்கண்டார் விளக்கம் சொல்கிறார். பண்ணில் ஓசை பிரிப்பின்றி எங்கும் கலந்திருக்கிறது, பண்குனி ஓசை குணம் பழத்தின் சுவை எங்கும் கலந்திருக்கிறது. இவற்றைப் போல தன்னில் வியாபியமான ஆன்மாவில் கலந்து நிற்கிறது. இங்கனம் கலந்திருப்பதால் 2 என்று சொல்லுவதும் பொருந்தாது. கலப்பினால் 2 என்று, பொருள் சன்மையால் 1 என்று சொல்கிறார். அப்போ 1 என்று சொல்லுதலும் பொருந்தாது. எனவே அதனாலதான் பொதுவாக அத்விதம் என்று சொல்லப்பட்டது என்பதுதான் மெய்கண்டார் கூறுகின்ற விளக்கம். இதனால் உடனாயிருந்தும் உடனாகாமை விளக்கப்பட்டது. இதனால் பேதாபேதம் என்பது நிச்சயிக்கப்பட்டது. இது அவையே தானே ஆதல் என்பதற்கு காட்டப்பட்ட உதாரணம். இதற்கு அந்த ராம சொல்லும் பொருளும் போல என்ற அந்த தாதான்மை சம்பந்தத்தை சொல்லாது கண்ணொளியும் ஆன்மபோதமும் போல என்று 11ஆம் சூத்திரத்துல சொல்லப்பட்டது. உடனா நிற்கிறது. எனவே இங்க நம் அவையே ஆதலுக்கு அவர் சொன்ன பொன்னும் ஆபரணமும் போல் என்பது பொருந்தாது என்று உடல் உயிர் என்றும்,
தானே ஆதலுக்கு அந்த மத்வாச்சாரியர் சொன்னது போல இருள் வெளி போல பேத தன்மை கொள்ளாது. அது அவர் அதை ரெண்டுக்கும் கண்ணொளியும் அந்த சூரிய ஒளியும் போல கண் அருக்கன் என்று சொன்னார். அகர எழுத்து ஏன எழுத்துக்களை வச்சு சொன்னார். அவையே தானே ஆதலுக்கு பண்ணையும் ஓசையும் என்று தனித்தனி உதாரணம் காட்டிய மெய்கண்டார் ஒரே உதாரணத்துல மூன்றையும் காட்டுகிறார். அந்த உதாரணம் சாணைக்கால். சாணைக்கால் அறக்கோடு சேர்த்தனத்த அக்கல் போல் உருக்கி உடங்கேந்து நின்று தானே உலகம் தமியன் உழம்புதல் யானை உலகு என்ப நின்று என்று அந்த பாட்டுல அரக்கை உருக்கி அதனோடு கற்பொடி சேர்த்து செய்யப்படுவது சாணைக்கல். அரக்கு என்றும் கற்பொடி என்றும் தனித்தனியாக இரண்டு பொருள்கள் இருக்கின்றன. இது வேறாதல். இவை ஒன்றாய் இயைந்து நிற்கின்றன. இது ஒன்றாதல். இது எவ்வகையிலும் பிரிப்பின்றி நிற்றலால் அது சாணை வேலை செய்யும் போது ரெண்டும் அது அரக்கு அந்த தேய்த்ததா அல்லது கல் தேய்த்ததா என்று பிரித்து அறியவாராது உடனாய் நிற்கிறதுனால இது மூன்று நிலைக்கும் சேர்த்து ஒரே இதனால் சொன்னார். அதனால பிரிப்பு இன்றி அது நிற்கிறது என்று சொன்னார். சங்க இலக்கியத்துல இந்த உதாரணம் கணவன் மனைவியும் உடம்பால் இருவராய் இருந்தாலும் உணர்வினால் பிரிப்பின்றி ஒருவராய் இருப்பதற்கு உதாரணமாக சொல்லப்பட்டது. சிறுகாடோடன் பயனோடு சேர்த்திய கல்போர் பிரியலம் என்று அந்த சாணக்கல் போல பிரியாம இருக்கிறாங்கன்னு சொல்லி அப்போ இந்த உயிர் மூவகையாக நிற்குமா என்று சொன்னால் உயிர்களும் மூவர் ஏற்றுணு சிவம் மட்டும் உலகாகவும் தானே ஆகவும் சிலர் தம்மை அவ்வாறு யானே உலகாயினேன் என்று கூறிக்கொள்கின்றனர் என்ற செய்தி உள்ளனவே என்பதற்கு மெய்கண்டார் விளக்கம் தருவார். ஆன்மா எப்போதும் அவ்வாறு நிற்பதில்லை என்றாலும் சிவகம்பாவனை கரைபெறப் பெற்று சிவமாக நிற்கிற பொழுது அவ்வாறு கூறிக்கொள்வதற்காக வாமதேவ முனிவர் முதலியோரை பற்றி நூல்கள்ல செய்திகள் இடம்பெற்றுள்ளன. அங்கும் சிவம் அவ்வாறு நின்றது என கொள்ளுதல் வேண்டுமையன்றி முனிவர்கள் அவ்வாறு நின்றார்கள் என்று கொள்ளுதல் பொருந்தாது என்பது மெய்கண்டார் தருகின்ற விளக்கம். எனவே மூவகை சம்பந்தம் உடன்பாடு, உதாரணம் உடன்பாடு இல்லை. அதனால சங்கரர் கூறுகின்ற அபேதவாதம், மத்துவர் கூறும் பேதவாதமும், ராமானுஜர் கூறும் அந்த பேதவாதமும் அது மூன்றுக்கும் பொதுவாக இவர் உடலுயிர் கண்ணருக்கன் அருவு ஒளிபோல் பிரிவரும் அத்திவிதமாகும் சிறப்பினதாய் என்று சொன்னார். எனவே இந்த அதைத்தான் இங்க நான் அது ஆகிறேன் என்றெல்லாம் இந்த இது சொல்றது. அத சிவஞான முனிவர் எடுத்து சொல்லும் இடத்து ஆன்மா சிவனோடு அத்துவிதமாய் நிற்பது என்பது பெறப்படுமாயின் அன்றே அது பற்றி சிவசமம் என்று உபசரித்து கூறியது என்றது அமையும். அதனால அத்துவிதமா நிற்கிறதுனால சிவசமம் என்று சொல்ல முடியாது. அப்போ அத்துவிதமாய் நிற்குமாறு எங்கனம் என்று ஒரு கேள்வியை எழுப்பினான். அது அத்துவிதம் என்னும் சொல்லுக்கு பொருள் உணரவே இனிது விளங்கும். அந்த சொல்லுக்கு பொருள் உணர்ந்தா அப்பவே தெரிஞ்சிடும். ஆற்றல் அதற்கு என்னதான் பொருள் என்றால் காட்டுது என்று சொல்லி அவர் அத்துவிதத்தை விளக்கத் தொடங்குகின்றார்.
அத்துவிதம் என்ற சொல்லின் நகரம் எண்மை அண்மை மறுதலை என்ற மூன்றனுள் ஒரு பொருள் பயக்கும். அதுல எண்மை பொருள் கொண்ட மாயாவாதிகள் சங்கரர் இரண்டு எண்மை ஒரு பொருள் மாத்திரையின் அன்றி இரண்டு முதலாக எண்ணப்படும் பொருள்கள் இல்லாமையால் அத்துவிதம் என்ற சொல்லுக்கு பொருள் ஒன்று என்பதையாம் எனவும், அந்த பொருள் ஒரு பொருளாயினும் குணம் குனி என வேற்றுமை தோன்ற நிற்பில் கேவலம் ஒன்றாதல் இன்மையின் அத்துவிதம் என்று சொன்னது உபசார சொல்லாய் முடியும் ஆகலால் தன்னின் வேறாக ஒரு பொருளுமின்றி தானும் குணமுடை பொருள் என விசேடிக்கப்படுதலின்றி நிர்விசேடமாய் நிற்கும் பரப்பிரம பொருள் என்பது அத்துவிதம் என்ற சொல்லுக்கு பொருள் என கொண்டார். அதனால் அவர் கேவலாத்தி விதிகள் என்று வழங்கப்பட்டனர். அதனால இருக்கிறது அந்த குணம் கூட இல்லாம விசேடனமின்றி நிர்விசேடமாய் நிர்குண பிரம்மம் என்றார். ராமானுஜர் அவரும் சிவாத்திபித செய்வர் முதலியோரும் அவங்களும் எண்மை பொருள் தான் கொண்டாங்க. அவ எண்மை பொருள் கொண்டு ஒன்று என பொருள் கொண்டு அப்படி சொன்னாலும் அவங்களுக்கு அந்த தலைமை பொருள் பரம் சக்தி சங்கற்பம் முதலிய குணங்கள் பரப்பிரம பொருளுக்கு உள்ளது என்று வேதத்தில உபனிஷத்துக்கள் சொல்கின்றன. அதனால அதை செயற்கை குணம் என்று சொல்வதற்கு ஓர் இயல்பின்மையால அப்போ அந்த சக்தி சங்கல்பம் அது இருக்குது. பசு பாசங்களது உண்மையும் உபநிடதங்களில ஓதப்படுதலால் அப்போ அந்த உபனிஷத்து சொல்லக்கூடிய செய்திகளுக்கு மாறாக அவனுக்கு சக்தி முதலிய சங்கற்பம் முதலிய குணங்கள் இல்லை என்றும் பசுபாசங்கள் இல்லை என்றும் முரணை கூறுதல் பொருந்தாது. அது கேவலாத்தி விதம் என்று கொள்வதல் பொருந்தாமையினால தன்னோடு இயைபுடைய பசுபாசங்களும் தன் குணங்களாகிய சக்தி சங்கற்பம் முதலியவற்றாலும் விசேடிக்கப்பட்டு விசிட்டமாய் நின்ற பரமபிரம பொருள் இரண்டில்லை ஒன்று என்பதே அந்த அத்துவிதம் என்ற சொல்லுக்கு பொருள் என்று ராமானுஜர் விசிஷ்டாத்விதம் கொண்டார். அதனால அவங்க விசிஷ்டாத் வீதிகள் என்று அழைக்கப்பட்டனர். அடுத்து பேதவாதிகள் மறுதலை பொருள் பற்றி, ஏன்னா அந்த நாங்கிறது மறுதலை பொருள் தரும். அதனால அந்த மறுதலை பொருளை எடுத்துக்கொண்டு இரண்டன் மறுதலைனையாக ஒன்று என்று பொருள் கொண்டார். இரண்டுக்கு வேறான ஒன்று அஞ்சனம் கொள்வதனால அந்த ஒன்றுக்கு மறுதலையாகிய இரண்டாவதும் உண்டு என்று சொல்வதற்கு எழுக்கு என்மையினால அத்துவிதம் என்பதும் துவிதம் என்னும் பொருளை பயக்கும் என்று சொல்லிக் கொள்வார்கள். அப்படி விளக்கம் கொடுத்தாங்க. அவர் எல்லாரும் அத்துவிதம் என்ற சொல்லுக்கு பொருள் ஒன்று என்பதே என்று கொண்டு தத்தம் மதங்களோடு முரணாமை பொருட்டு அவர்கள் கேவலம் என்றும் விசிட்டம் என்றும் மறுதலை என்றும் அடைகூட்டி, அந்த அத்திவிதம் என்ற சொல்லுக்கு முன்னால் அடைகூட்டி தம் கருத்துக்கு ஏற்றவாறு இடர்பட்டு பொருள் கொள்வார்கள். அவர்கள் மாயாவாதிகள் கூறும் கேவலமும்
வேதவாதிகள் கூறுகின்ற மறுதலையும் வேத வசனங்களோடு முரணுதலின் அதெல்லாம் இங்க அந்த கருத்துகள் பொருந்தாது. சரி, அடுத்த ராமானுஜர் கூறும் விசிஷ்டம் என்பது அது பொருத்தமா இருக்குது. ஆனாலும் அத்விதம் என்ற சொல்லுக்கு பொருள் ஒன்று என்று சொல்லுவது பொருந்தாது. ஏன் அப்படின்னா, ஒன்று என்பதுதான் அதுக்கு பொருள் அப்படின்னு சொன்னா ஏகம் என்று விளங்க கூறுதலே அமையும். அவ்வாறின்றி அத்விதம் என உய்த்து உணர வைத்து அந்த ஒரு சொல்லை ஓத வேண்டாமையாலும் ஒன்று என பொருள் கொண்டால் மகா வாக்கிய பொருள் பயப்பதோர் விசேடம் இன்மையால் அத்விதம் என்றது பற்றி ஆண்டு ஒரு பயன்படாமையானும் அப்படி கொள்வது பொருந்தாது. அப்போ அந்த அத்விதம் என்ற வேத வாக்கியத்துக்கு அந்த அந்த சொல்லுக்கு பொருள் என்ன என்று கேட்டா அந்த சித்தாந்த செய்திகள் எப்படி கொள்கிறார்கள் என்பதை நான் உமக்கு காட்டுகிறேன் என்று சொல்கிறார். அந்த மகா வாக்கியம் அது நீ ஆகின்றாய் எனவும் அது நான் ஆகிறேன் எனவும் அது இது ஆகின்றது எனவும் தன்மை முன்னிலை படர்க்கை என்ற மூவிடம் பற்றி நிகழும் தத்துவமசி முதலிய மகா வாக்கியங்களை கேட்டபடி அது என்பது ஒரு பொருள், நீ என்பது ஒரு பொருள் ஆகலின் ஒரு பொருள் மற்றொரு பொருள் ஆமாறு யாஞ்சனம் என்ற ஐயம் நீக்குவதற்கு எழுந்தது இந்த சொல் ஆகலின் அது இதுவாதற்கு ஏதுவாய் அந்த இரண்டற்கும் உளதாகிய சம்பந்த விசேடம் உணர்த்துவதே அத்விதம் என்ற சொல்லுக்கு பொருள் என்று உணர்ந்து கொள்ளுக என்று அதற்கு விளக்கம் தருகிறார். அப்போ இந்த அத்விதம் என்ற சொல்லால் பெறப்படுகின்ற சம்பந்தம் அது முதல்ல ஐக்கியமா, ஐக்கியம்னா அபேதம், ஐக்கியமா இல்ல தாதான்மியமா இல்ல அது சமவாயமா இல்ல சயோகமா இல்ல சொரூபமா இல்ல இந்த அஞ்சுக்கும் வேறோ என்று அப்படி ஆசங்கிப்பாருக்கு அதற்கு பதில் சொல்கிறார். ஆற்று நீரும் கடல் நீரும் தம்மிலே கலந்தது போல அதெல்லாம் ஐக்கியம். குடாகாயமும் மகாயாகமும் தம்மில் சேர்ந்தது போலவும் அது ஐக்கியம் என்று சொன்னால் அப்படி சேர்ந்த இடத்து அங்கு இருப்பது ஒரு பொருளே ஆகலின் அப்போ ஒன்று எனவே அமையும். அத்விதம் என்று உய்த்து உணரும்படி ஒரு சொல்ல அங்க சொல்ல வேண்டாம். மேலும் ஒன்றாயபடி அது அதுவாய் நின்று அறிதலாகிய ஆன்ம இலக்கணம் முக்தி காலத்துல இல்லை எனப்பட்டு முப்பொருளும் நித்தம் என்ற அந்த ஆகம வசனம் பொய்த்துப்போம். அதனால் அது பொருந்தாது. சரி, இனி குணகணிகளுக்கு தம்முள் உளதாகிய சம்பந்தம் போல பிரிக்க முடியாத தாதான்மிய சம்பந்தம் என்று சொன்னால் ஆன்மா முதல்வனைப் போல ஒரு குணிப்பொருளாய் நிற்பதன்றி முதல்வனுக்கு அது குணமாகாது.
அதனால அவ்வாறு இயைதல் கூடாமையான். தாதான்மியத்துக்கு வேறாக தர்க்க நூலால் சொல்லுகின்ற சமவாயம் என்ற சொல்லு வேறு பொருளை குறிக்காது. அப்போ சமவாயம் என்ற தர்க்க சொல்லும் தாதான்மியம் என்ற சித்தாந்த சொல்லும் ஒரு பொருள் பயப்பது. அதனால அங்க சொன்னதுல அது ரெண்டும் ஒண்ணுதான். சரி, அந்த சயோகம் சொன்னாங்க, அது விரலும் விரலும் சேர்ந்தார் போலே இறைவனும் உயிர்களும் வேத சம்பந்தம் சொன்னா அது நித்த பொருள் வியாபக பொருளுக்கு அந்த சயோகம்ங்கிறது பொருந்தாது. அதெல்லாம் வியாபிய பொருளுக்கு உரியது. அவ்வியாபிய விருத்தி தான் இந்த சயோகம். அதெல்லாம் ஏகதேச பொருளுக்கு உரியது. அதனால வியாபக பொருளுக்கு அந்த சம்பந்தம் சொல்வது பொருந்தாது என்று மறுக்கப்பட்டது. சரி, யாதானும் ஒரு இயல்பு பற்றி கூறப்படும் சொரூபம் அப்படின்னு சொன்னா அது மகா வாக்கிய பொருளை வலியுறுத்துவதற்கு எழுந்த அத்துவிதம் என்ற சொல்லுக்கு பொருள் ஆகாமையான சொரூப சம்பந்த மாத்திரத்தையால சிவானந்தத்தை அனுபவித்தல் கூடாமையா. அந்த சொரூபம்ங்கிறதெல்லாம் அங்க அதெல்லாம் பதமுக்தி சாரூபம். அதனால உருவத்தினால ஒற்றனா உணர்வினால ஒத்துருவாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ இவற்றின் வேறாய் இந்த இப்ப சொன்னப்பட்ட நாளுக்கும் வேறாக என்னதென்று அறிய வராத அந்த மாயாவாதிகள் சொல்வது போல அனிர்வச்சனயம் என்று சொன்னால் அப்படி சொல்லுதல் மாயாவாதி கூற்றாய் வலுவாகி போகும். அதெல்லாம் இங்க பொருந்தாது. அப்போ அதுக்கு என்னதான் பொருள் சொல்றது அப்படின்னா இங்க அந்த அத்துவிதம் என்றதை இங்க தொகுத்து சொல்கிறார். இதான் ரொம்ப முக்கியமானது. ஒரு பொருளே அவயவ அவயவியாக, அதாவது அவயவம் அவயவி, அதாவது அந்த உறுப்பும் உடலும் போல அங்கம் அங்கியும் அங்கமும் போல குணகுணிகளாதல் வேற்றுமைப்பட்டு இரண்டாய் நிற்பதற்கு ஏதுவாகிய தாதான்மியம் ஒரு பொருளே அவயவம் அவயவி அல்லது குணம் குணி என்று வேற்றுமைப்பட்டு நிற்கின்ற தாதான்மியம். அதுபோல இது ஒரு தாதான்மியம். இதே போல வியாபக வியாபிய சம்பந்தமுடைய இருபொருள் ஒரு தன்மையால் ஒற்றுமைப்பட்டு அது அதுவாய் ஒற்றுமைப்பட்டு நிற்பது அதற்கு ஏதுவாகிய தாதான்மியம் என தாதான்மிய சம்பந்தம் இருவகைப்படும். அவற்றுள் ஒரு பொருளே அவை அவகையாக இந்த வியாபக வியாபியமாக ஒரு தன்மையான் வேற்றுமைப்பட்டு நிற்பது அது தாதான்மியம் என்றும், பின்னையது வியாபக வியாபிய சம்பந்தமுடைய இலக்கணத்தால் வேறுபட்ட இரண்டு பொருள்கள் ஒரு தன்மையால் ஒற்றுமைப்பட்டு நிற்கின்ற தாதான்மியம் என்றும், இந்த பின்னால சொல்லக்கூடிய ஒரு தன்மையால் ஒற்றுமைப்பட்டு நிற்கக்கூடிய தாதான்மியத்தை
அத்துவிதம் என்றும் வழங்கப்படும். அத்துவிதம் என்ற சொல் இயல்பு நாம மேல சொன்னபடி வேறு பொருள் தருமாறின்றி அண்மை பொருள் பற்றி இரண்டு அன்று என வேற்றுமைப்படாமையை விளக்கி நிற்றலால் என்க. இதுவே ஆசிரியர் கருத்து என்பது. எனவே அத்துவிதம் என்ற சொல்லே அந்நியனார்த்தி உணர்த்துமாயிற்று என்றதனாலும் குடைநூல் ஆசிரியர் உமாபதி பிரிவரும் அத்துவிதமாகும் சிறப்பினதாய் என்று உடம்போடு புணர்த்தி ஓதியதனாலும் இது இனிதே அறியப்படும். இந்த அத்துவிதம் அபேத சம்பந்தமாகிய ஐக்கியமும் அன்றி பேதாபேத சம்பந்தமாகிய தாதான்வியமும் அன்றி. இவர் சொல்வது போல, மாத்துவர் சொல்வது போல, பேத சம்பந்தமாகிய சையோகமும் அன்றி கலப்பும் உடனாதலும் வேறாதலும் ஆகிய மூன்றும் தன்கண் தோன்ற நிற்றல் பற்றி அந்த மூன்றற்கும் பொதுவாக கூறப்படுதலான் இந்த அத்துவிதத்துக்கு ஓரோர் இடங்களில் அலகடலில் சென்றடங்கும் ஆறுபோல் என்று ஐக்கிய சம்பந்தமும் வானகத்தில் வானும் கலந்தாற்போல் என்றும் மனத்தின் மனம் போல் எனவும் அபேத ஓமையும் பண்ணையும் ஓசமும் போல பழமதுவும் எண்ணும் சுவையும் போல எனவும் நேரும் ரதமும் போல அரணார் அருள் எனவும் அந்த பேதாபேத ஓமையும் இரும்பை காந்தம் வலித்தாற்போல் இயைந்து என்று இரும்பும் காந்தமும் பேத சம்பந்தமுடையது. இதெல்லாம் ஒருபடை ஒப்புமை பற்றி எடுத்து கூறப்படுவன ஆகலான் இப்படி தம்முள் முரணுபனு போல வேறு வேறு எடுத்து காட்டுதல் பற்றி நாம் மலைதல் கூடாது. இந்த மூன்று இயைவும் தன்கண் தோன்ற இவற்றுக்கு வேறாய் நிற்கின்ற அத்துவிதத்துக்கு சிறந்து எடுத்து காட்டப்படுகின்ற ஓமையாவது ஆன்மபோதமும் கண்ணொழியும் தம்முள் அத்துவிதமாய் நிற்றலாம் என கொள்ளணும். அதனால காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல காண உள்ளத்தை கண்டு காட்டலின் என்று மெய்கண்டார் சொன்னார். அதே மாதிரி அந்த வழிநூல் ஆசிரியரும் காயம் வழிந்தால் சுத்தனாகி ஆன்மா காட்டக் கண்டிடும் தன்மையுடைய கண்ணுக்கு ஏயும் உயிர் காட்டி கண்டிடுமா போல ஈசன் உயிருக்கு காட்டி கண்டிடுவான். எத்தை ஆயும் அறிவுடையனாய் அன்பு செய்ய அந்நிலைமை நிலையில் அமைந்த முறையாலே மாயமெல்லாம் நீங்கி அறநடிக்கு இருப்பன் மாறாத சிவானுபவம் அறிவிக்கொண்டே என்று அந்த 12வது நூற்பா அந்த 310 11ஆம் நூற்பாவில சொல்றாரு. அப்புறம் குடைநூல் ஆசிரியர், இது வழிநூல் ஆசிரியர் சொன்னது. அப்போ முதல் நூல் ஆசிரியர் சொன்னது 11ஆம் நூற்பாவில பார்த்தோம். அப்புறம் வழிநூல் ஆசிரியர் சொன்னதை பார்த்தோம். குடைநூல் ஆசிரியர் சொல்றார் 7வது பாட்டுல, உமாபதி புறச்சமயத்தவருக்கு இருளாய் அகச்சமயத்து ஒளியாய் புகழ் அளவைக்கு அளவாகி பொற்பணி போல் அபேத பிறப்பு இலதாய் இருள்வெளி போல் பேதமும் சொற்பொருள் போல் பேதா பேதமும் இன்றி பெருநூல் சொன்ன அறத்திறனில் விளைவதாய் உடல் உயிர் கண்ணருக்கண் அறிவு ஒளிபோல் பிரிவு அரும் அத்துவிதமாகும் சிறப்பினதாய் வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறனுங்கு தெரிக்கலுற்றாம் என்று
ஒரு அருமையான பாடல் அங்க சொல்லியிருப்பார். எனவே இங்க புகழ் அளவைக்கு அளவாகி என்று அந்த தார்க்கிகர் சொல்கின்ற பிரமாணம் என்று சொல்கின்ற அதையும் பிரமேயமாக்கி வருகின்ற நுட்பமானது என்று சொல்லி அது பொன்பணி போல அபேதம் அல்ல, அது உடல் உயிர் போல் ஒன்றாய் இருள் வெளி போல பேதம் இல்லாம கண் அறுக்கணும் போல பேதமுடையதாய் சொற்பொருள் போல் பேதமின்றி அறிவு கொடி போல் பிரிபரும் அத்விதம் ஆகி இப்படி அந்த மூன்றும் தன்கண் தோன்ற ஒரு சிறப்பினதாய் சிறப்பு சொல்லாய் அது வேதாந்த தெளிவான். அது வேதாந்த தெளிவு என்பது ஆகமம். அந்த ஆகமத்திலே சைவ சித்தாந்தம், அந்த ஆகம தெளிவாக நிற்பதுதான் சைவ சித்தாந்தம். அதனுடைய திறன் இங்கு தெரிக்கலுற்றான் என்பான். எனவே அது இந்த உண்மைகளை பொது சிறப்பு என்று பகுத்து கொண்டு அப்படி சொல்கிறது. அதனால இந்த அத்திவிதம் ஏனையோர் கூறும் அத்திவிதம் போல கேவலம் என்றாதல் அல்லது விசிஷ்டம் என்றாதல் மறுதலை என்றாதல் யாதானும் ஒரு சொல்லால விஷேடிக்கப்பட்டு நின்று பொருள் உணர்த்தாது. அந்த விஷேட சொல்லாத பொருள் உணர்த்தாது சுத்தமாய் நின்றே எந்த விஷேடனும் இன்றி அத்துவிதம்னு சொன்னாலே சுத்தமாய் நின்றே அந்த மூன்றுக்கும் பொதுவான பொருளை உணர்த்துவதற்கு அப்படி உணர்த்துவதனால சுத்தாத்திவிதம் என்று அது வழங்கப்படும். இன்று இந்த சுத்தம் என்றது யாதானும் ஒரு சொல்லான் விஷேடிக்கப்படாது நிற்றலை. அது அந்த விசிஷ்ட சத்தை சுத்த சத்தை என தார்க்கீகர் கூறும் வாய்பாட்டாலும் அறியப்படும். ஏனையோர் கூறும் அத்துவிதங்கள் அது கேவலம் முதலியற்றான் விஷேடிக்கப்படாதபடி அவர் கூறுகின்ற அந்த பொருளை அந்த சொல் தருவதற்கு இயலாமையில் அவையெல்லாம் சுத்தாத்திவிதம் ஆகாமையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு பொருள் இருதன்மையால் வியாபகமும் வியாபியமுமாய் வேற்றுமைப்பட்டு நிற்கின்ற தாதான்மியம் போல வியாபகமும் வியாபியமுமான இரு பொருள்கள் ஒரு தன்மையால் ஒற்றுமைப்பட்டு நிற்கும் தாதான்மியம் சம்பந்தம் ஒன்று உண்டு எனவும் அந்த அத்துவிதம் அந்த சம்பந்தம் அதுவே அண்மை பொருள் பற்றி அத்துவிதம் என்னும் சொல்லால் உணரப்பட்டது எனவும் இதையெல்லாம் அறிய மாட்டாதார் அத்துவிதம் என்ற சொல்லுக்கு தத்தமக்கு வேண்டியவாறே பொருள் செய்வார். திலத்தின் கண்ணை தைலம் போல முதல்வன் எல்லா பொருளினும் அகமும் புறமுமாய் விரவி நிற்பான் என்ற சுருதியும் ஆன்மா எதனை பற்றினான் அதனதன் வண்ணமே தன் வண்ணமாக கொண்டு அதுவாய் நிற்பன் என தொகுத்து ஒரு வார்த்தையில் தெளிய உணர்த்தும் அந்த சுருதியும் முப்பொருளும்
சமவியாபகம் ஆயினும் நீரும் எண்ணெயும் போல ஒன்றற்கொன்று தூல சூக்குமங்களால் இயைபுடமையின் அது பற்றி வியாபகமும் வியாப்பயுமாய் நிற்பனவாம் என்று சுருதியும் கொல்லுங்கொல் என அம்பரில் கூப்பணி கள்ளும் பண்டும் அறாமலர் கொன்றையான் நல்லும் கீழும் மேலுளும் யாவுளும் எள்ளும் எண்ணெயும் போல் நின்ற எந்தையே என்று மணிவாசகர் சொல்லுவார். இன்னும் இவை போல்பன பிறவும் பயின்று அறியாமையில், இதெல்லாம் படிச்சு தெரியாம கற்றதுவும் இன்றி கணக்காயர் பாடத்தால் பெற்றதாம் பேதை ஓர் சூத்திரம் மற்ற அதனை நல்லார் இடைப்புக்கு நானாது சொல்லி தன் புல்லறிவு காட்டிவிடும் என்ன. ஆமா, அது நாலடியார் பாட்டு. ஆமா, கற்றதுவும் இன்றி தான் படித்தது சிறிதும் இல்லாமல் கணக்காயர் பாடத்தான், அங்க ஆசிரியர் சொல்லி கொடுக்க பள்ளிக்கூடத்துல படிப்பவர்களது அவர் சொன்னதை பின்னால சொல்லுவாங்க. அப்படி படிப்பவர்களது வாய்ப்பாடத்தை கேட்டு அதனால் பேதை ஒரு மூடன் ஓர் சூத்திரம் ஒரு சூத்திரத்தின் மூடபாடத்தை கற்றது ஆம் கேட்கப்பட்டவனாகி மற்ற அதன் பின்பு அதனை அந்த சூத்திரத்தை நல்லார் இடைப்புக்கு அந்த மூடன் அறிஞர் குழாத்துள்ளே புக்கு நல்ல வித்வான்குடி சபையில போய் நானாது சொல்லி பொருள் முழுதும் அறியாமல் தெரியாததை சொல்றதுக்கு வெக்கமும் படாமல் சொல்லி தன் புல்லறிவு காட்டிவிடும் தனது இழிவான அறிவை அவன் வெளிப்படுத்தியவனாவான். அதனால ஒரு மூடன் ஆசிரியரை வழிபட்டு முறையே நெறியில கல்வி கற்காமல் கல்வி சாலையில கற்கும் மாணாக்கர் வாய்பாடத்திற்காக வாய்விட்டு பலமுறை உரிச்சொல்லும் பொழுது கேட்டு யாதாயினும் ஒரு சூத்திரத்தை மாத்திரம் தான் தெரிந்து கொள்வானாயின் அதை கேட்டதோட இல்லாம படித்த பெரியவர்கள் கூட்டத்துல போய் கூச்சமில்லாம அந்த சூத்திரத்தை அறகுறியாக குளறி தனது அஞ்ஞானத்தை வெளியிடுவான் என்பது பேதகரனுடைய அந்த தன்மையை சிவைபட கூறியிருத்தலால் இந்த செய்யுள் தன்மை நவிர்ச்சி அணியாம். இத வடமொழியில சிவபாவொத்தி என்பார்கள். நன்றாக படித்தவனுக்கு ஏதாவது ஒன்றை சபையிலே எடுத்துச் சொல்லும் பொழுது தவறுபடுமோ என்ற நாணம் மிகுதியாக உண்டாகும். அது கற்றி அறியாதவனுக்கு இல்லை. அதனால நானாது சொல்லி என்று சொன்னார். அறிவுடையோரது சபையில அறிவில்லாதவன் போனாலும்
மௌனமாக இருந்தால் அவனது அஞ்ஞானம் எல்லோருக்கும் அறிய வெளிப்படாது. அப்படி அவன் அடங்கியிராமல் நுவலும் தன் வாயால் கெடும் என்றபடி தனது வாயாலே தனது பேதமையை புலப்படுத்தலால் சொல்லி தன் புல்லறிவு காட்டிவிடும் என்றார். கற்பனவும் உற்றார் கல்வி கழகத்தான் கொற்கமென்றூத்தை வாயார் ஊத்தவாய் அங்காத்தல் மற்றும் தம் வல்லூர் வஞ்சன்மினே என்பவே மாபரவை புல்லூர் அஞ்சுவ போல் என்ற அந்த பாட்டாலும் அறியப்படும். அப்போ அந்த கற்பதற்கு கற்பன ஊழற்றார் கல்வி கழகந்தான் ஒர்க்க மின் ஊத்தை வாய் அங்காத்தல் அந்த வாயை திறக்கிறது மற்றும் தம் வல்லூர் அஞ்சன்மின் என்பவே மாபறவை புல்லூர் அஞ்சுவது போல என்பார். அதனால இங்க கற்பன ஊழற்றார், அதாவது கற்கணப்படுவதற்கான அந்த நல்வினை இல்லாதவர்கள் கல்வி கழகத்து அந்த கல்வி பயில்கின்ற சாலையில இடத்துல, அதாவது புலவர்களினுடைய அவையில ஒர்க்கமின்றி ஒடுக்கம் அடக்கம் இல்லாமல் ஊத்தைவாய் அங்காத்தல் அடுக்கு பிடித்த வாயை திறப்பது மாபறவை புல்லுரு அஞ்சுவது போல விலங்குகளும் பறவைகளும் புல்லினால் செய்யப்பட்ட பொய் உருவத்துக்கு அஞ்சுவது போல தம் வல்லூர் அஞ்சன் தம்முடைய வலிமையான உருவத்துக்கு அஞ்சாது இருங்கள் என்பவை என்று சொல்வனவேயாம். எனவே கற்பனைங்கிறது கற்கப்படுவன, அவை நூல் கருத்துக்கள். இந்த நூலாசிரியர் குமரபூர்வ அடிகள் இந்த நூல் முழுவதும் கல்வியை பன்மையாகவே கூறுகிறார். தான் கற்ற விற்பார், கற்றதெல்லாம் எனைத்துணைய வேணும், இளம்பற்றார் கல்வி வருந்தி தான் கற்றன நெடும்பகல் கற்ற அவையத்து உதவாது உடைத்து எத்துணைய வாயினும் கல்வி என்று இந்த செயலுக்கு முன்னும் கல்வி அந்த சேரா கற்றன கல்லார் செவிமாட்டி ஒர்க்கம்னா அடக்கம், ஊத்தபாய் அங்காத்தல் இந்த வாயை திறக்கிறது, வல்லூர் என்றார் கல்லாதார் பேசுதலின் எளிவு தோன்றுவதற்கு அங்காத்தல் என்பதன் குறிப்பு கண்டு அதற்கு கற்றார் ஒருவர் பேசும்போது அவைக்கண் இடையிடையே வாய் திறந்து பேசுதல் என்றும் பொருள் கூறுவார்கள். மாவும் பறவையும் என்ற அந்த உம்மை தொகை விரித்து அந்த புல்லுரு என்பது கம்பு திணை முதலியவற்றை அதெல்லாம் விளைந்து கதிர் முற்றிய அந்த கொல்லையில் விலங்குகளும் பறவைகளும்
வந்து சேதப்படுத்தா வண்ணம் யாரோ ஒரு காவல்கார் கையில கொம்பு வைத்திருக்கின்றான் என்று நினைத்து அஞ்சும்படியாக அந்த கொள்ளைக்காரன் புல்லினால் செய்து வைக்கின்ற உருவம், விலங்குகளும் பறவைகளும் அந்த உருவத்தின் உண்மையை அறிந்து கொண்டால் எப்படி அவை அஞ்சாது செல்லுமோ, அதுபோல கல்லாதவர்கள் தங்கள் வாய் திறந்து பேசுவதனால் தங்கள்வாறு கல்வி நலமில்லை என்பவையை காட்டி அவங்களுக்கு வெளிப்படுத்துகிறார்கள். ஆதலின் மற்றவர்களும் இவர்களுக்கு அஞ்சாமல் நடப்பார்கள் என்பது. எனவே கல்லாதவர் பேசுவது தம்மிடம் கல்வி இல்லை என்பதை காட்டி எதிரில் இருப்பவர்களை அச்சப்படாது இருங்கள் என்று கூறுவது போல் இருக்கிறது என்றார். என்ப என்ற பன்மையால கூறி, அப்படி அந்த பன்மையில கூறி இருக்கிறதுனால அங்காத்தல் முதலியன என்று பல வினைமுதல்கள் வருவிக்கப்பட்டன. முதலியன எனப்பட்டவை கற்றது போல காட்டிக்கொள்ளும் உடற்புனைவு முதலியவற்றை அஞ்சுப. அஞ்சுப என்பது கடைக்குறை, இது தொழிற்பெயர். எனவே அந்த அந்த கற்பன ஊழற்றார் கல்வி கழகத்தால் அங்க சொன்னார். இது நீதிநெறி விளக்க நூலில உள்ள 22வது செய்யுளில குமரகுர சுவாமிகளால் அருளி செய்யப்பட்டது. அதனால அந்த கற்றதுவும்ங்கிறது எழிவு சிறப்பு, அது எண்ணிசை அடைபடை. கற்றதுவும் இன்றி என்பதற்கு வரன்முறையார் நல்லாசிரியரிடத்துல படித்தது ஒன்றுமில்லாமல் என்றும், அந்த கணக்காயர் பாடம் என்பதற்கு உபாத்தியாயர் பிறருக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடத்தினால் என்றும் அப்படி சொல்லுவாங்க. அதனால இந்த கல்லா ஒருவன் தகமை தலைப்பெய்து சொல்லாடச் சோர்வுபடும் என்ற அந்த வள்ளுவர் வாக்கும் இதைத்தான் சொல்லும். எனவே கல்லாது நீண்ட ஒருவன் உலகத்து நல்ல அறிவாளர் இடைப்புக்கு மெல்ல இருப்பினும் நாய் இருந்தற்றே இரா அது உரைப்பினும் நாய் குறைத்தற்று என்பார். எனவே ஒருவன் கல்வி அறிவு பெறாமல் வளர்ந்துவிட்ட ஒருவன் உலகத்து நல்ல அறிஞர்ல புலவரிடைப்புக்கு மெல்ல இருப்பினும் அது நாய் போய் ஒரு அவையில இருப்பது போல, அப்படி அந்த நல்லார் அவையிலே ஒரு நாய் புகுந்து இருக்கும் இடம் தெரியாமல் இருந்தாலும் அந்த நிலை ஒரு நாய் இருந்தால் போன்ற தன்மை உடையதாகும். அது பற்றி அவர்களுக்கு உயர்வு ஒன்றும் இல்லை. அப்படி அது அமைதியாய் இராது உரைப்பினும் ஏதாவது ஒன்ன சொல்ல புகுந்தால் நாய் குறைத்ததைப் போல அவ்வாறு அடக்கமாக இராமல் ஏதானும் ஒன்று வாய் திறந்து கூறினால் அது நாய் குறைத்தால் போன்று என்று அது அவர்களை அந்த அவையிலிருந்து வெளியேற்றுவதற்கு அதுவே காரணமாக அமையும் என்பார். எனவே அந்த எழுத்தறியார் கல்வி பெருக்கம் அனைத்தும் எழுத்தறிவார்கானும் இளையாம். எழுத்தறிவார் ஆயும் கடவுள் அபிர்சடை முன் கண்டளவில் வீயும் சுரநீர் மிகை என்பார். எனவே சிவபெருமானது அந்த சடமுடையை கண்டவுடனேயே அந்த பெருகு வருகின்ற ஆகாச கங்கை அது அடங்கி நின்றுவிடும். அதுபோலவே இலக்கணம் அறியாதவர்களுடைய கல்வி பெருமையெல்லாம் இலக்கணம் நன்கு அறிந்தவரை கண்டால் அந்த கல்வி பெருக்கமெல்லாம் அவர் முன் அடங்கியிருக்கும். அதனால இந்த முறைமையால் தான் கற்றது கொண்டு முன்னோடு பின் மலை வர நோக்குமா மாறி என்று ஒரு சொல்ல பார்த்தா
அதை நாம உடனே நமக்கு தோன்றியவாறு சொல்லக்கூடாது. அதனால அதுல ஐயமில்லாது மலைவர நோக்குமாறின்றி சிவதீக்கையின் அத்துவ சுத்தி செய்த பின் இந்த ஆன்மாவை துவாதசாந்தத்துல சிவனோடு சம்பந்தப்படுத்தி அந்த சிவபெருமானுக்குரிய எண்குலங்களையும் ஆன்மாவின் மாட்டு விளக்கி சிவமாக செய்த முறைமையும் மறந்து அந்த சாங்கியர் மதத்துல விழுந்து முப்பொருளும் சன்னதி மாத்திரையானே சம்பந்தம் அன்றி பிரிதில்லை என தம்முடைய அறிவின்மையை புலப்படுத்தி சுத்தாத்திவிதம் என சைவத்தில் கூறும் அந்த வாய்பாட்டோடு முறையாமை பொருட்டு அனாதிமுத்தனாகிய சிவனும் ஆதிமுத்தனாகிய ஆன்மாவும் சுத்தமாதல் சாதி வறுமையே பற்றி சுத்தாத்திவிதம் என வழங்கப்படும் என்று அதற்கு பொருள் உரைத்து போமாறு ஆயினார் என்று அவர் கருத்தின் ஒழிக என்பார். அது பொருந்தாது. முப்பொருள்கள் இந்த ஆன்மா சார்ந்ததன் வண்ணமாய் நிற்கும் இயல்பு உடைமையில் எவற்றை சார்ந்தான் அவ்வற்றோடு சார்தல் மாத்திரையே அத்துவிதமாய் தத்தம் வண்ணமாய்ச் செய்யும் அவ்வற்றை நோக்க தூலமாதல் உடைமையின் அவ்வற்றின் வியாபியமாய் நிற்பது என்று உணர்க. ஏன்னா அது சார்ந்ததன் வண்ணமாய் மாறுது என்று சொன்னாலே அதுக்கு வியாபியமா நிற்குது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த பொருள் பயக்கும்படிதான் அங்க வசித்திட வரும் வியாபி என்று சொன்னது. அந்த 210வது பாட்டு அதுபோல ஒரு பாட்டை பார்க்க முடியாது. அவ்வளவு சிறப்பா சொல்லியிருப்பார் வழிநூல் ஆசிரியர். அப்படி நிற்கும் முறையும் அப்படி ஒரு பொருள் அது சார்ந்த பொருளுக்கு அடங்கி நிற்கிற முறைமையுள்ளும் தனக்கு அந்நிய சாதி ஆகிய ஏகதேச பொருளை சார்ந்து அந்த பாசத்துக்கு வியாபியமாய் நிற்றல் மலத்தான் ஆகிய செயற்கை எனவும் சார்ந்ததன் வண்ணமாய் நின்றறியும் அறிவாகிய தன்னை நோக்க சூக்குமமாய் தன் சாதியாகிய சிவத்தை சார்ந்து அந்த சிவத்துக்கு வியாபியமாய் நிற்றல் அது இயற்கை எனவும் தெரிந்து கொள்ள வேண்டும். எவ்வாறன்றி தன் சாதியாகிய சிவத்தின் வியாபியமாய் நிற்றலும் ஏனைய பாசத்தின் வியாபியமாய் நிற்றல் போல செயற்கை என்றால் சார்ந்ததன் வண்ணமாய் நின்றறிதல் செயற்கை என்பார் குற்றே ஆகலின் அது பொருந்தாது என்று மேற்காட்டியவாற்றான் அறியப்படும். அற்றேல் ஈண்டு போதினை எல்லாம் ஒக்கும். எல்லாம் சரிதான். ஆனா முக்தியில் ஆன்மா சிவானந்தத்தை அனுபவிப்பன் என்பதற்கு பிரமாணம் என்ன என்று கேட்டால் சிவானுபவம் சுபானுபூதிகமாம் என்ற தொடக்கத்து சுருதியை பிரமாணம் என்க. மேலும் சிவானந்தம் ஆன்மாவால் அனுபவிக்கப்படுவது ஆனந்தமாகலின்
அந்த சிவானந்தம் ஆன்மாவால் படுகின்ற ஆனந்தம் ஆதலின் அந்த ஆனந்தம் உலகானந்தம் போல என்ற வழி அளவையாலும் பிரமாணமாதல் கண்டுகொள்க. அந்த உலகானந்தம் அது சாதிசயானந்தம், இது நித்யானந்தம். எனவே அற்றேல் அனுபவிக்கப்படுவன எல்லாம் சடமாதல் காண்டுமாகலின், அதுபோல சிவானந்தமும் சடமாவான் செல்லும் என்று ஒரு தடை எழுப்பினான். அதான் சடமாவான் செல்லும் பிறையணி. இந்த பிறங்குது அது உபசரிக்கும், அதுக்கு ஒன்றும் அர்த்தம் கிடையாது. சடமாவாம் செல்லும் எனின் அவ்வாறே அறியப்படுவன எல்லாம் சடமாதல் காண்டு மாதலின், அதுபோல சிவமும் அறியப்படில் அது சடமாவான் செல்லும் என்பது பற்றி அந்த சிவம் நேயப்பொருள் என்றல் வேண்டும். அது அப்படி சொல்லாம அதை நேயம்னு சொல்லால சொல்றோம். வேண்டவே உணராத பொருள் சூனியம் எனப்பட்டு அவசித்தாந்தம் ஆகலின் அது கடாவென்று என்க. ஏன்னா இந்த பிரமாணம், பிரமாதா, பிரமேயம் இதெல்லாம் தோன்றி நின்று அழிகிறது. அதற்கு மாறாக முக்தியில நாம சிவத்தை அறிந்து அனுபவிப்பதை ஞாதிரு, ஞானம், நேயம் என்று சொல்கிறோம். இந்த மூன்றையும் அந்த ரெண்டுக்கும் அதுக்கும் இதுக்கும் உள்ள வேறுபாட்டை இங்க அவர் சிவஞான மாபாடியத்துல அவர் அந்த 2 6ஆம் நூற்பாகல்ல 6ஆம் நூற்பாகல சொல்றார். அதெல்லாம் விட அவர் சிவசமவாத மறுப்பு என்ற நூலில் இன்னும் சிறப்பாக எடுத்து ஓதி இருக்கிறார். அது என்ன என்பதையெல்லாம் நாம வருகிற வகுப்புல சிந்திக்க இருக்கிறோம். எனவே இந்த பெருமான் இப்படி அது 3 பாட்டு சொல்றாரு.